அழகான பச்சை காட்டில் சின்ன பெரிய எல்லா உயிர்களும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் மிகவும் பெரியதும் பலமுள்ளதும் ஆன ஒரு யானை இருந்தது. தன் பலத்தால் சிறிய உயிர்களை அது மதிக்காமல் நடந்தது. ஒரு நாள் ஒரு மரக்கிளையில் ஒரு சின்ன சிட்டுக்குருவி தன் குட்டிகளுக்காக அழகான கூடு கட்டிக்கொண்டிருந்தது. அந்த வழியாக வந்த யானை மரத்தின் கீழ் நிழலில் நின்று சுகமாக இருந்தது. குருவியை பார்த்ததும் கோபமாக கர்ஜித்தது. ஏய் சிறிய பறவையே, இந்த மரம் எனக்கு நிழல் தருகிறது, உடனே இங்கிருந்து போ என்று யானை சொன்னது. பயந்த சிட்டுக்குருவி பணிவுடன், இது என் குழந்தைகளின் வீடு, தயவு செய்து கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்று கேட்டது. ஆனால் யானை கேட்கவில்லை. அது தன் துதிக்கையால் மரத்தை தள்ளியது. அடுத்த நிமிடம் குருவியின் கூடு கீழே விழுந்து உடைந்தது. சிட்டுக்குருவி சோகமாக அழுதது. உதவி தேடி அது தனது நண்பர்களான தேனீ, எறும்பு, குரங்கு ஆகியவர்களிடம் சென்றது. அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல திட்டம் போட்டார்கள். அடுத்த நாள் தேனீ யானையின் கண் அருகே கடித்தது. வலியால் யானை கண்களை மூடி ஓடியது. அதே நேரத்தில் எறும்புகள் யானையின் கால்களை கடித்தன. தடுமாறிய யானை ஒரு சிறிய பள்ளத்தில் விழுந்தது. பயந்த யானை, யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று அழைத்தது. அப்போது சிட்டுக்குருவி கருணையுடன் வந்து, பலமுள்ளவன் தான் பெரியவன் இல்லை, கருணை உள்ளவன் தான் உண்மையான பெரியவன் என்று சொன்னது. யானைக்கு தன் தவறு புரிந்தது. என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் யாரையும் அவமதிக்க மாட்டேன் என்று சொன்னது. குரங்கு உதவியுடன் யானை பள்ளத்திலிருந்து வெளியே வந்தது. அன்று முதல் யானை காட்டில் உள்ள சிறிய பெரிய எல்லா உயிர்களையும் மரியாதையுடன் பார்த்தது. பலமல்ல, பணிவும் கருணையும் தான் உண்மையான பெருமை. Subscribe my channel for more videos. Please like, share and subscribe my channel. Please like, share, subscribe my channel.